கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நாம் இப்போது எரேமியாவின் புலம்பல் புத்தகத்திலுள்ள 3வது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டானது எது? சிறுமை. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று கூறியவர் யார்? எரேமியா. மிலாற்றினால் என்பதன் அர்த்தம் என்ன? கோலால். எரேமியாவை கர்த்தர் எதில் நடத்தவில்லை? வெளிச்சத்தில். எரேமியாவை கர்த்தர் எதில் அழைத்து நடத்தி வந்தார்? இருளில். கர்த்தர் எதை எரேமியாவுக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார்? தமது கையை. கர்த்தர் எரேமியாவின் எவைகளை முற்றலாக்கினார்? சதையையும் தோலையும். கர்த்தர் எரேமியாவின் எவைகளை நொறுக்கினார்? எலும்புகளை. முற்றலாக்கினார் என்பதன் அர்த்தம் என்ன? முதிர்வாக்கினார் அல்லது சிதைத்து விட்டார். கர்த்தர் எரேமியாவுக்கு விரோதமாக எதை கட்டினார்? கொத்தளம். கர்த்தர் எவைகளினால் எரேமியாவை வளைந்து கொண்டார்? கசப்பினாலும் வருத்தத்தினாலும். கர்த்தர் எரேமியாவை எங்கு கிடக்க பண்ணினார்? இருளான இடங்களில். கர்த்தர் எரேமியாவை யாரைப் போல இருளில் கிடக்க பண்ணினார்? செத்து கிடக்கிறவர்களைப் போல. கர்த்தர் எரேமியாவை எந்த காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார்? பூர்வ காலத்தில். எரேமியா புறப்படக்கூடாதபடி அவரை சூழ கர்த்தர் எதை அடைத்தார்? வேலி. கர்த்தர் எரேமியாவின் எதை பாரமாக்கினார்? விலங்கை. எரேமியாவின் எதற்கு கர்த்தர் வழியை அடைத்து போட்டார்? ஜெபத்துக்கு. எப்படி கூப்பிட்டாலும் எரேமியாவின் ஜெபத்துக்கு கர்த்தர் வழியை அடைத்து போட்டார். சத்தமிட்டு கூப்பிட்டாலும். கர்த்தர் எவைகளினால் எரேமியாவின் வழிகளை அடைத்து போட்டார்? வெட்டின கற்களின் சுவரால். கர்த்தர் எரேமியாவின் எவைகளை தாறுமாறாக்கினார்? பாதைகளை.
சோதனை கேள்வி 1. கர்த்தர் எரேமியாவை எங்கே அழைத்து சென்றார் என்று கூறினார்? ஏ. இருளில். பி. வெளிச்சத்தில். சி. நரகத்தின் குழிகளுக்குள். டி. பூமியின் வயிற்றில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எரேமியாவுக்கு பதிவிருக்கிற எதைப் போல இருந்தார்? கரடியைப் போல். கர்த்தர் எரேமியாவுக்கு எங்கே தங்குகிற சிங்கமாயிருந்தார்? மறைவிடங்களில். கர்த்தர் எரேமியாவின் எவைகளை அப்புறப்படுத்தினார்? வழிகளை. கர்த்தர் எரேமியாவின் வழிகளை அப்புறப்படுத்தி அவரை என்ன செய்தார்? துண்டித்து போட்டார். எரேமியாவை பாழாக்கிவிட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் எதை நாணேற்றினார்? தமது வில்லை. கர்த்தர் தமது வில்லை நாணேற்றி எரேமியாவை எதற்கு இலக்காக வைத்தார்? அம்புக்கு. கர்த்தர் எதை எரேமியாவின் உள்ளிந்திரியங்களில் படபண்ணினார்? தமது அம்பறாத்தூணியின் அம்புகளை. அம்பறாத்தூணியின் என்பதன் அர்த்தம் என்ன? அம்புக்கூட்டின். எரேமியா யாருக்கு பரியாசமானார்? தன் ஜனத்தார் யாவருக்கும். எரேமியா நித்தம் தன் ஜனத்தார் யாவருக்கும் என்ன ஆனார்? கின்னர பாடல். ஜனத்தார் என்பதன் அர்த்தம் என்ன? மக்கள். கர்த்தர் எரேமியாவை எதினால் நிரப்பினார்? கசப்பினால். கர்த்தர் எரேமியாவை எதினால் வெறிக்கச் செய்தார்? எட்டியினால். கர்த்தர் எதினால் எரேமியாவின் பற்களை நொறுக்கினார்? பருக்கை கற்களால். கர்த்தர் எரேமியாவை எதில் புரளப் பண்ணினார்? சாம்பலில். கர்த்தர் எரேமியாவின் ஆத்துமாவை எதற்கு தூரமாக்கினார்? சமாதானத்துக்கு. எரேமியா எதை மறந்தார்? சுகத்தை. எரேமியா எவையெல்லாம் அழிந்து போயிற்று என்றார்? தன் பெலனும் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும். எரேமியா கர்த்தருக்கு காத்திருந்த எது அழிந்து போயிற்று? நம்பிக்கை. சோதனை கேள்வி 2. கர்த்தர் எரேமியாவின் எதை நொறுக்கினார்? ஏ. இருதயத்தை. பி. ஆவியை. சி. தோலையும் சதையையும். டி. எலும்புகளை.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எரேமியா எட்டியும் பிச்சும் என்று எதை கூறினார்? தனது சிறுமை. எரேமியா கர்த்தரிடம் தன்னுடைய எவைகளையெல்லாம் நினைத்தருளும் என்று கூறினார்? தன் சிறுமையையும் தன் தவிப்பையும். எட்டியும் பிச்சுமாகிய என்பதன் அர்த்தம் என்ன? எட்டி காடியையும் கசப்பையும், அதாவது பித்த நீரையும். தன் சிறுமையையும் தவிப்பையும் நினைத்து எரேமியாவுக்குள் முறிந்து போகிறது எது? எரேமியாவின் ஆத்துமா. தன் சிறுமையையும் தவிப்பையும் மனதிலே வைத்து எரேமியா கொண்டிருந்தது என்ன? நம்பிக்கை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது எதினால்? கர்த்தருடைய கிருபையினால். கர்த்தருடைய எவைகளுக்கு முடிவில்லை? இரக்கங்களுக்கு. காலைதோறும் புதியவைகளாய் இருப்பவை எவை? கர்த்தருடைய கிருபையும் இரக்கங்களும். கர்த்தருடைய எது பெரிதாயிருக்கிறது? உண்மை. கர்த்தர் என் பங்கு என்று எது சொல்லும்? எரேமியாவின் ஆத்துமா. கர்த்தர் தன் பங்காய் இருப்பதால் எரேமியா அவரிடத்தில் கொண்டிருப்பது என்ன? நம்பிக்கை. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். தம்மை தேடுகிற எதற்கு கர்த்தர் நல்லவர்? ஆத்துமாவுக்கு. எதற்கு காத்திருக்கிறது நல்லது? கர்த்தருடைய இரட்சிப்புக்கு. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கிறது நல்லது? நம்பிக்கையோடு. எப்பொழுது நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது? தன் இளம் பிராயத்தில். தனித்திருந்து மௌனமாயிருக்க வேண்டியவன் யார்? தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறவன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறவன் யார் அதை தன்மேல் வைத்தாரென்று மௌனமாயிருக்க வேண்டும்? கர்த்தர். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறவன் தன் வாயை எதில் நுழுத்த வேண்டும்? தூளில். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறவன் எதற்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்த வேண்டும்? நம்பிக்கைக்கு. சோதனை கேள்வி 3. கர்த்தர் தம்முடைய பாதைகளை எவ்வாறு அமைத்திருக்கிறார்? ஏ. முள்ளுகளினால்.
பி கற்களினால், சி தாறுமாறாய், டி நேராய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தூளில் நுழைந்துவான் ஆக என்பதன் அர்த்தம் என்ன? புழுதியை கவ்வட்டும். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறவன் யாருக்கு தன் கன்னத்தை காட்ட வேண்டும்? தன்னை அடிக்கிறவனுக்கு. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறவன் தன்னை அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டி எதினால் நிறைந்திருப்பான்? நிந்தையால். என்றென்றைக்கும் கைவிடாதவர் யார்? ஆண்டவர். ஆண்டவர் சஞ்சலப்படுத்தினாலும் எதன்படி இறங்குவார்? தமது மிகுந்த கிருபையின்படி. ஆண்டவர் யாரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை? மனுபுத்திரரை. ஆண்டவர் எப்படி மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை? மனப்பூர்வமாய். ஒருவன் யாரை தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதை ஆண்டவர் காணாதிருப்பதில்லை? சிறைப்பட்டவர்கள் யாவரையும். ஒருவன் எங்கு சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதை ஆண்டவர் காணாதிருப்பதில்லை? பூமியில். ஒருவன் எதை புரட்டுகிறதை ஆண்டவர் காணாதிருப்பதில்லை? மனுஷருடைய நியாயத்தை. ஒருவன் எங்கு மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதை ஆண்டவர் காணாதிருப்பதில்லை? உன்னதமானவரின் சமூகத்தில். ஒருவன் மனுஷனை எதில் மாறுபாடாக்குகிறதை ஆண்டவர் காணாதிருப்பதில்லை? வழக்கில். ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க எது சம்பவிப்பதில்லை? காரியம். உன்னதமானவருடைய வாயிலிருந்து எவைகள் புறப்பட்டு வரும்? தீமையும் நன்மையும். டேஷ் மனுஷன் முறையிடுவானேன்? உயிருள்ள. எதற்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறான்? தன் பாவத்துக்கு. நாம் எவைகளை சோதித்து ஆராய வேண்டும்? நம்முடைய வழிகளை. நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து நாம் யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? கர்த்தரிடத்தில். நாம் நம்முடைய கைகளோடும் கூட எதையும் தேவனிடத்திற்கு ஏறெடுக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்தையும். நாம் நம்முடைய கைகளோடும் கூட இருதயத்தையும் எங்கே இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு.
சோதனை கேள்வி 4. எதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது? ஏ. கர்த்தருடைய ஞானத்துக்கு. பி. கர்த்தருடைய காலத்துக்கு. சி. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு. டி. அப்பம் மற்றும் ரசத்துக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். துரோகம் செய்து கலகம் பண்ணினவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் துரோகம் செய்து கலகம் பண்ணினதால் கர்த்தர் என்ன செய்யாதிருந்தார்? மன்னியாதிருந்தார். தேவரீர் எதால் மூடிக்கொண்டார்? கோபத்தால். கோபத்தால் மூடிக்கொண்டு இஸ்ரவேலரை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றவர் யார்? தேவன். தேவன் தம்மை எதினால் மூடிக்கொண்டார்? மேகத்தால். எது உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு தேவன் தம்மை மேகத்தால் மூடிக்கொண்டார்? ஜெபம். தேவன் ஜனங்களுக்குள்ளே இஸ்ரவேலர்களை எப்படி ஆக்கினார்? குப்பையும் அருவருப்பும். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தவர்கள் யார்? அவர்கள் பகைஞர் எல்லாரும். இஸ்ரவேலர்களுக்கு எவைகள் நேரிட்டது? திகிலும் படுகுழியும் பால்கடிப்பும் சங்காரமும். எரேமியாவின் கண்களிலிருந்து பாய்கிறது எது? நீர்க்கால்கள். யார் அடைந்த கேட்டி நிமித்தம் எரேமியாவின் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்ந்தது? தன் ஜனமாகிய குமாரத்தி. கர்த்தர் எங்கிருந்து நோக்கி பார்க்கு மட்டும் எரேமியாவின் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிந்தது? பரலோகத்திலிருந்து. எரேமியாவின் கண் எதற்கு நோவுண்டாக்கியது? தன் ஆத்துமாவுக்கு. எவர்களின் நிமித்தம் எரேமியாவின் கண் தன் ஆத்துமாவுக்கு நோவுண்டாக்கியது? தன் நகரத்தினுடைய குமாரத்திகள். எரேமியாவை எதைப் போல வேட்டையாடினார்கள்? ஒரு பட்சியைப் போல. யார் எரேமியாவை ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள்? எரேமியாவை பகைத்தவர்கள். எது இல்லாமல் எரேமியாவை பகைத்தவர்கள் ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள்? முகாந்தரம் இல்லாமல். முகாந்தரம் என்பதன் அர்த்தம் என்ன? காரணம். பட்சியை என்பதன் அர்த்தம் என்ன? பறவையை. எரேமியாவை வேட்டையாடினவர்கள் காவற் கிடங்கிலே எதை ஒடுக்கினார்கள்?
எரேமியாவின் பிராணனை. சோதனை கேள்வி 5. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து எங்கே திரும்ப வேண்டும்? ஏ பிதாக்களிடம், பி கர்த்தரிடத்தில், சி பெருமையிலிருந்து விலகி, டி கிழக்கு வாசலுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எரேமியாவின் பிராணனை ஒடுக்கினவர்கள் அவர் மீதில் எதை வைத்தார்கள்? கல்லை. எரேமியாவின் தலையின் மேல் புரண்டது எது? தண்ணீர். தண்ணீர் எரேமியாவின் தலையின் மேல் புரண்டதால் எரேமியா என்ன சொன்னார்? நாசமானேன் என்று. நாசமானேன் என்று கூறியவர் யார்? எரேமியா. எரேமியா யாருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டார்? கர்த்தருடைய நாமத்தை. எரேமியா எங்கே இருந்து கர்த்தருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டார்? மகா ஆழமான கிடங்கிலிருந்து. எரேமியாவின் சத்தத்தை கேட்டவர் யார்? கர்த்தர். எவைகளுக்கு தமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும் என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார்? தன் பெருமூச்சுக்கும் கூப்பிடுதலுக்கும். எரேமியா கூப்பிட்ட நாளில் கர்த்தர் எரேமியாவை அணுகி என்ன சொன்னார்? பயப்படாதே. ஆண்டவர் எரேமியாவின் எதை நடத்தினார்? ஆத்துமாவின் வழக்கை. ஆண்டவர் எரேமியாவின் எதை மீட்டுக் கொண்டார்? பிராணனை. கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான எதை கண்டார்? அநியாயத்தை. என் நியாயத்தை தீரும் யார் யாரிடம் கூறியது? எரேமியா கர்த்தரிடம். அநியாயத்தை என்பதன் அர்த்தம் என்ன? இழைக்கப்பட்ட தீங்கை. எவர்களுடைய எல்லா குரோதத்தையும் கர்த்தர் கண்டார்? முகாந்திரம் இல்லாமல் எரேமியாவை பகைத்தவர்கள். முகாந்திரம் இல்லாமல் எரேமியாவை பகைத்தவர்களின் எல்லா நினைவுகளையும் கண்டவர் யார்? கர்த்தர். குரோதத்தையும் என்பதன் அர்த்தம் என்ன? பழிவாங்கும் திட்டத்தையும். எவர்கள் தன்னை நிந்திக்கும் நிந்தையை கர்த்தர் கேட்டதாக எரேமியா கூறினார்? முகாந்திரம் இல்லாமல் தன்னை பகைத்தவர்கள். முகாந்திரம் இல்லாமல் எரேமியாவை பகைத்தவர்களின் எவைகளை கர்த்தர் கேட்டார்? எல்லா நினைவுகளையும். எரேமியாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் எவைகளை கர்த்தர் கேட்டார்?
வாய்மொழிகளை. சோதனை கேள்வி 6. கர்த்தர் தம்மை எதனால் மூடிக்கொண்டார்? ஏ. மேகத்தால். பி. கோபத்தின் போர்வையால். சி. நியாய தீர்ப்பின் போர்வையால். டி. நம்முடைய அக்கிரமங்களினால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எரேமியாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் நாள் முழுதும் செய்யும் எவைகளை கர்த்தர் கேட்டார்? எரேமியாவுக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளை. எவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும் என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார்? தனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள். எரேமியா விரோதமாய் எழும்பினவர்களுடைய எதுவாயிருந்தார்? பாடலாய். எரேமியா எவர்களுடைய பாடலாயிருந்தார்? தனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள். தனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு கர்த்தர் எதற்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று எரேமியா கூறினார்? அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக. தனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு எதை கொடுப்பீர் என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார்? இருதய வேதனையை. தனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் மேல் எது இருக்கும் என்று எரேமியா கூறினார்? கர்த்தருடைய சாபம். தனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் எப்படி பின்தொடர்வார் என்று எரேமியா கூறினார்? கோபமாய். தனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் எங்கே இராதபடிக்கு அழித்து விடுவார் என்று எரேமியா கூறினார்? கர்த்தருடைய வானங்களின் கீழ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இதற்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஆமேன்.